பிப்ரவரி 28. கோட்டானா நகர் புனித மார்கரெட். இத்தாலி நாட்டில் துஸ்கானியாவில் உள்ள லூதியானாவில் கிபி 1247 ஆண்டு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் மார்கரெட். வளர்ப்பு தாயாரால் வளர்க்கப்பட்ட மார்கரெட் தன் 17வது வயதில் காதல் வயப்பட்டு தன்னை விரும்பிய இளைஞரோடு கூடி வாழ்ந்தார். ஒரு மகனுக்கு தாயான மார்கரெட் சில வருடங்களில் தன் காதலரை விபத்தில் பறிகொடுத்தார். தன் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத மார்கரெட் கோட்டானாவில் இருந்த பிரான்சிஸ்கன் துறவியர் சபையினில் அடைக்கலம் புகுந்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மார்கரெட் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினில் துறவறம் பூண்டு நோயுற்ற ஏழைகளை பராமரித்தார். இறை பக்தியில் சிறந்து விளங்கி ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு தூய்மையில் வாழ்ந்த இவருக்கு ஆண்டவர் இயேசு 2 முறைகள் காட்சி அளித்து உரையாடினார். ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்த மார்கரெட் கிபி 1286 ஆண்டு புதிய துறவற சபையினை தோற்றுவித்து கோட்டானா நகரில் மருத்துவமனையினை கட்டி எழுப்பினார். 29 ஆண்டுகள் ஏழைகளுக்கும் நோயுற்றவருக்கும் பணிகள் செய்த மார்கரெட் கிபி 1297 பிப்ரவரி 22ஆம் நாள் விண்ணகம் சேர்ந்தார். கிபி 1515ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் சிங்கராயர் இவரை அருளாளராக அறிவித்தார். கிபி 1728ஆம் ஆண்டு மே 16ஆம் நாள் திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பரினால் புனிதராக உயர்த்தப்பட்டு மனநோயாளிகளுக்கு பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். கோட்டானா நகர் புனித மார்கரெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரை இழந்து வாடுகின்ற பெண்கள் நம்பிக்கையோடும் மன வலிமையோடும் வாழ்வதற்காகவும் அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிப்போம்.